ஒரு சுருட்டோ இல்ல அந்த ஒரு பவர் ஹவுஸ்ங்கிற ஒரு பிராண்டோ இப்ப எனக்கு யாருக்குமே உங்களுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அப்படி ஒரு பிராண்ட் இருக்குங்கிறத. ஆனா வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து குறைந்தபட்சம் ஒரு 10,000 பேர் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சா கூட அது ஒரு பிராண்டிங் தானே. அது அந்த ஒரு சரக்கை அடிக்காதவனும் நம்ம தலைவர் இவ்வளவு அதாவது ஃபர்ஸ்ட் சீன்ல எப்படி இருக்கும்னா சரக்கு எல்லாத்தையும் உள்ள போட்டு ஒரு அண்டாவை நோட்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த ஹாஸ்டல்ல வச்சு கீழே ஊத்துற மாதிரி இருக்கும் ஒரு சீன் கொண்டு வந்திருப்பாங்க. ரெண்டாவது சீன் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு லாஸ்ட்ல என்னன்னா பவர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு சத்யராஜ் காதல சொல்லியிருப்பாரா அதை வந்து இவர்கிட்ட சொல்லுவாரா இவர் வந்து அதை வந்து பவர் ஹவுஸை குடிக்கிற மாதிரி ஒரு சீன். அது குடிச்ச உடனே ஒரு ஹைப் வந்ததுக்கு அப்புறம் அவரை வந்து போட்டு அடிக்கிற மாதிரியும் இது பண்ற மாதிரி ஒரு சீன் வருது. அப்ப அது வந்து எதை சொல்ல வருது? பிராண்ட பவர் இது பண்றீங்களா? அதாவது பவர் ஹவுஸ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு பிராண்ட். இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு கோட் வேர்டை போய் கன்வே பண்ணணும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னா என்ன வேணாலும் அவங்க சொல்லலாம். இந்த பர்டிகுலர் பிராண்டை சொல்றது மூலமா அது வந்து எதை போய் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்க போறாங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு.